நாங்கள் இப்போதும் சொல்லுகிறோம், மரங்கள் உராய்வில் ஏற்பட்ட தீ என்று சொல்லுவதை விட, மின்னல் மரத்திலே தாக்கி ஏற்பட்ட தீ என்று சொல்லுவதை விட, வேறு பல காரணங்கள், யாராவது அடுப்பு பற்ற வைத்தான், புகைப்பிடித்தான் என்று சொல்லப்படும் காரணங்களை விட, இது ரப்புடைய ஏற்பாடு என்று சொல்லலாம். அல்லது நல்ல வேற ஒரு வார்த்தை சொன்னா, ரசூலுல்லாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையில சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மதுலூம், ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய பத்துவாவை, பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை அஞ்சி கொள்ளுங்கள். அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுவுக்கும் இடையிலே தடை கிடையாது, திரை கிடையாது. பாதிக்கப்பட்டவன் என்னை இப்படி செய்து விட்டானே, யா அல்லாஹ், இறைவா, நீ அவர்களுக்கு தண்டனை கொடு என்று மாத்திரம் அவன் கையை ஏந்தி விட்டால், கண்ணீரை சிந்தி விட்டால், காட்டு தீயல்ல எவ்வளவு மோசமான அபாயமான அழிவையும் ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்று தருவான் என்பதிலே சந்தேகமில்லை. நான் மீண்டும் துவக்கத்திலே சொல்லியதை சொல்லி முடிக்கிறேன். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. நீங்கள் பதவியால் ஆட்டம் போடலாம், காசு பணங்களில் ஆட்டம் போடலாம், ஆனால் அல்லாஹுவே தன் காரியத்தில் மிகைத்தவன்.